கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. We praise the Lord near. பரிசுத்த ஆவியானுடைய நித்திய ஊழியங்களுக்கு நாம் உங்களை சிறு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். We welcome you to our ministries and the little children. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ஓய்வு நாளில நீங்க எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்க ஆராதித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ஆமே. இந்த நாளிலே கரங்களை தட்டி கர்த்தருடைய பாடலை பாடி நாம் ஆராதிக்கலாம். We sing a song. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. அப்படிதானே பிள்ளைங்களா? இத்தனை ஆண்டுகளும் இத்தனை நாளும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒரு குறைவில்லாமல் நம்ம அப்பா நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? அதுக்காக நன்றி சொல்லி நம்ம கரங்களை தட்டி என்ன பாடுவோமா? Hallelujah.
முடியும் வரை ஆர்ப்பரிப்போம் என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் பாடியே ஆக வேண்டும். எல்லாம் சந்தோஷமா உற்சாகமா எல்லா கவலையும் மறந்துட்டு நீங்க எல்லாரும் பாடணும். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அடக்கம் பிரியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அடக்கம் பிரியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எருசலேமின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எருசலேமின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அடக்கம் பிரியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிப்போம் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிப்போம் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. கரம் கொண்டு நிலவரமாய் இருப்போமே, இடவாடலை சுற்றி சுற்றி சுழலிப்போமே. கரம் கொண்டு நிலவரமாய் இருப்போமே, இடவாடலை சுற்றி சுற்றி சுழலிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் நாமும் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. ஆரோவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகளெல்லாம் விலகி போகுமே. ஆரோவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகளெல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. அக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அடக்கம் பிரியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அடக்கம் பிரியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அடக்கம் பிரியும் வரை ஆர்ப்பரிப்போம். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு என்று. சரிங்களா பிள்ளைங்களா? கொரோனா எங்க பார்த்தாலும் இதுக்கு வெளியே போக முடியல, விளையாட முடியல, ஷாப்பிங் போக முடியல,
ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியல, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போக முடியல அப்படிலாம் நீங்க கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. சரிங்களா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வீட்டுக்குள்ள அமர்ந்திருங்க. அப்ப உள்ள இருக்கிறதுலயும் நம்ம என்ன சொல்லணும்? சந்தோஷமா இருக்க நம்ம கற்றுக்கணும். வெளியில தான் சந்தோஷம் இல்லை. உள்ள உட்கார்றது எதுக்கு தெரியுங்களா? வீட்டுக்குள்ள அப்பாக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ள ஏதாவது விளையாடிட்டு, அம்மா அப்பா கூட விளையாடிட்டு, சேட்டை பண்ணிட்டு, அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே தான் போயிட்டு இருப்பீங்க. இல்ல, இப்ப கர்த்தர் ஒவ்வொரு குழந்தையும் எல்லாவற்றும் அவர் கருவில் இருக்க குழந்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு, கவனிச்சு பாதுகாக்கிறாரு இல்லைங்களா? அப்போ இந்த நேரம் இப்ப லாக்டவுன் எல்லாம் போயிட்டு, கோவிட் எல்லாம் போயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே இதுக்கு முன்னாடி இருந்தது போல வெளியே போயிட்டு அதே மாதிரிதான் இருப்பீங்க. அப்போ இந்த தருணம் இது நமக்கு கொடுக்கப்பட்ட தருணம். சரிங்களா? அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்ப இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் வேதத்தை எடுத்து இதனால டைம் பாஸ் பண்ணாம உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த அதிகாரத்தெல்லாம் நான் படிச்சு முடிப்பேன், நான் துதிப்பேன், பாடுவேன். இந்த வீட்டுக்குள்ளேயே இப்ப நீங்க உருவாக்கிடலாம். அப்படியே ஆண்டவருக்குள்ளாகவே இருந்து அவரோட வசனத்தை மனப்பாடம் பண்ணி வேதத்தெல்லாம் படிச்சு ஆத்மாவுல வசனத்தெல்லாம் அப்படியே மனப்பாடமா நீங்க பதித்து, இந்த கோவிட் போயிடுச்சுன்னா நீங்க வெளியே போகும்போதும் நீங்க என்ன செய்வீங்க? நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்பாவை தேட போறேங்கிற உணர்வுக்குள்ள நீங்க வளர்ந்துடும். அதுக்குதான் ஆண்டவர் இப்படி ஒரு காலகட்டத்தை கொடுக்கிறாருன்னா, நன்மையானாலும் தீமையானாலும் அதை எடுத்துக்கிட்டு அதை பொல்லாங்கனை விட்டு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த தருணத்துல எனக்கு ஜீவன் கொடுத்தாரேன்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிக்கணும். உங்களை போல சின்ன பிள்ளைங்க, இத்தனை பிள்ளைங்க திக்கட்ட பிள்ளையா, அம்மா அப்பாலாம் இழந்துச்சு போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? வெளியேறப்பட்டோம் இல்லைங்களா? இந்த பிள்ளைகளுக்காக தாய் தகப்பனுமா இருக்கிற ஏசப்பா கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைகள் ஆறுதல் தரும்படி நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் மூலமாவது அந்த பிள்ளைகளை அவங்களோட தாயை காட்டிலும் அரவணைத்து பாதுகாக்கிற ஒரு நல்ல தாயை கர்த்தர் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என்னதான் நான் உயிரோடு
குழந்தைகளுக்காக ஜெபித்து நாம் முடிக்கலாம். இந்த கொரோனா டைம்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள அடிச்சிருக்கிறோம். இப்போ நான் லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், வியாதி நல்லா இந்த கொரோனா எல்லாருக்கும் ஓடி நல்லா நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணி அம்மா பண்ணி சேட்டை பண்ணி நம்ம ஆண்டோடைய வசனத்தை படிக்காம நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு இருப்போம். இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல தருணம். இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல நாம் ஆண்டோட வீட்டிலேயே நம்ம ஆராடித்து யோவேல் 8:28-29 சொல்லியிருக்கிறபடி வம்சமான யாவரும் சிறுபிள்ளைகள் மேலே அவரோட ஆவியை ஊற்றுறதுனால உங்கள் மேலே இந்த கொரோனா டைம்ல நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்க என்றால் ஆண்டவர் இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல உங்களை பயன்படுத்துவார். கொரோனா முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்புறமா அன்னைக்கு சொன்னவங்களுக்கு வசனம் மைண்ட்ல இருக்காது. அதனால இந்த லாக்டவுன் பீரியட்ல இன்னொன்று எத்தனை காலம் இருக்குமோ கொரோனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய கருத்தினால இந்த லாக்டவுன் பீரியட்லயும் நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அந்த பாதிப்பு வராமல் பாதுகாத்துக் கொள்வார். நம்மளுக்கு சொந்தமா இருக்கிறவங்க யாருக்கு வராமல் பாதுகாத்துக் கொள்வார். வேற வசனம் நம்ம மைண்ட்ல இருக்கும் பொழுது கொரோனா முடிஞ்சு பைபிளே இல்லாம போனாலும் நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும். ஆனா நம்ம அப்படியே பைபிள் எடுத்து படிக்க தேவையில்லை, அப்படியே சொல்றபடி ஆண்டவர் செய்வார். சொல்லிப்பாராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம் இந்த மாதிரில கூட யாத்திராகம் எடுத்துக்கலாம். யாத்திராகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய மதங்களோடு கூட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நான் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். பாருங்களேன், தேவனாகிய கர்த்தர் நம்ம போய் எகிப்துல போய் சுகமா வாழ்றதுக்காக நம்ம போல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பண்ண பாவத்துக்காக போய் எகிப்துல அவர் விட்டாரு. அவ்வளவுதான், சாபம் போய் அனுபவி. பண்ண முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டுட்டோம், பின்னாடி வர வேதனையும் அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? பலவீனத்தையும் தாங்கிதான் ஆகணும். அப்ப செய்த பாவத்துக்கு நீ திருமணம், நீ அடி வாங்கணும், உன் அடிமைத்தனத்துல நீ பேற்ற, நீ தண்டனை அனுபவிக்கணும், ரத்தம் சின்னணும். அங்க எகிப்துல போய் என்ன செய்யணும், ஆண்டவர் தான் அவங்கள உள்ள விட்டாரு எகிப்துக்குள்ள. ஆனா இவன் பாவம் நினைச்சுட்டான், இவங்க இன்னைக்குமே நமக்கு அடிமைகளா இருப்பாங்க. கை கால் அமைக்கி விட்டு நல்லா சாப்பிட்டு நம்ம வீட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு என்னைக்குமே நான் சுகமா நான் சிங்காசனத்தை வீட்டிருப்பேன், நீ இந்த எபிரேயர்கள் எனக்கு வேலைக்காரர்கள் என்று அவன் நினைத்து கொண்டான். இவன் என்ன செய்யறான், என்னைக்கும் இவர்கள் இஸ்ரவேலர்கள் அடிமைகளா இருக்க வேண்டும் என்பது சர்பத்தினுடைய ரொம்ப ஆசை. சர்பத்துக்கு எல்லாரையும் அடிமை மாறி வச்சுக்கணும், அவன் முன்னாடி சந்தோஷமா இருக்கவே கூடாது. சர்பம்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எகிப்து. அல்லேலூயா. எகிப்து யாருக்கு அடிமைதனம் இருக்கோ அவன் சர்பத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்பத்தினுடைய குணம் அவர்களுக்கெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். எகிப்து என்றால் சர்பம். அந்த இடத்துலதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் வைத்தார். ஏன்? சர்பத்தினுடைய பாவத்தை தேவனுடைய கட்டளைக்கு மீறி செய்தபடினாலே. எல்லாரும் மீறி செஞ்சிடறாங்கதான், செய்யறதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மீறுகிறதே என் வாழ்க்கையே இருக்குமானால், நீ அக்கிரமத்தையும் அசத்தத்தையும் நடப்பிக்கிறது தான் எனக்கு வாழ்க்கையா இருக்குமா என்றால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நிரந்தரமாய் சர்ப்பத்திரத்துல ஒப்பு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. ஒரு தருணம் கொடுக்கிறார். எகிப்துல போய் அதை அனுபவித்துட்டு வரும்பொழுது நானே கர்த்தரை அறிந்து கொள்ளணும். அப்படி போகும்போது இந்த பார்வோன் என்ன செய்யறான், இந்த இஸ்ரவேலர் மகா பலமுள்ளவர்கள், இவங்களை எப்பவே நான் அடிமையா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சபுசா இருக்கணும், அவன் பெருக கூடாதுன்னு நினைக்கிறான். எப்படி? ஆண்டவருடைய கட்டளையே என்னன்னா, பழைய பல பொழுது பலுகி பெருக கடவுள்கள், இப்பொழுது இல்ல பலுகி பெருக கடவுள். இப்பொழுது கர்த்தர் நீங்க பலுகி பெருக கடவுள்கள் சொன்னாலும் அந்த கட்டளைக்கு எதிர்த்து நிற்பார்கள் கிறிஸ்தவர்கள். எப்படி? ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு போகவே முடியாது. அல்லேலூயா. கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாத தருணம் தான் இது. ஆனால் பரிசுத்தத்தை பெருக வேண்டிய கட்டளை இந்த நாட்களுடையது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின பிறகு அந்த பரிசுத்தத்தை நாம் பெருக கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் சொல்றான், அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூட கூடி
எப்படி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு அவங்க பெருகக்கூடாது, அவங்க தேசத்தை விட்டு புறப்பட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், பிளான் பண்றான். இவங்களை ஒடுக்கி, இவங்களை எந்த மட்டும் ஒடுக்கணுமோ என்ன செய்ய ஒடுக்கி, அவங்க நல்ல இஷ்டத்துக்கு நல்ல வேலை கொடுங்க, பட்டணங்கள்லாம் கட்டி பண்டக சாலைகள்லாம் கட்டி இஷ்டத்துக்கும் என்ன செய்யணும், நம்ம சொகுசா இருக்கணும்னு சொல்லி அவரு உபாயம் பண்றான். சரிங்களா? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இவன் எந்த அளவுக்கு அவங்க ஒடுக்கினாலும் அந்த அளவுக்கு அவங்க பெருகினார்கள். பெருகி அவருடைய ஜனக்கூட்டம் மிகுதியாய் பழுகி அவன் செய்த காரியம் என்னவென்றால், எகிப்தில் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க செய்த வேலையெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க ஜீவனும் கசப்பா இருந்ததாம். ஜீவனையே கசப்பாக்கினார்கள். இனி வாழ்வதே இனி நமக்கு எங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம இனிமே ஒரு சுகமான வாழ்க்கையோ, ஒரு நல்ல சாப்பாடோ, நிம்மதி பெருமூச்சு விடுறது கூட நமக்கு ஒரு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அவன் ஜீவனையே கசப்பாக்கினான். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஜீவனும் கசமா இருக்கிற அந்த வேலையிலும் கொடுமையாய் அவன் நடத்தினான். எப்படியாவது மரணம் வந்தா கூட அவன் நல்லா இருக்குமே, இவ்வளோ ஒரு கஷ்டம் இவன் இந்த பார்வனை எப்படி நம்மளை படுத்துறான்னு சொல்லி அவ்வளோ ஒரு வேதனை நித்தம். ஆனாலும் தேவனுடைய கட்டளை என்னவென்றால், அவர்களே கடற்கரை மணலை போல நட்சத்திரங்கள், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சந்ததி விதமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அங்கே எகிப்தியரை விட இஸ்ரவேலை பெருகிறாங்க. அப்ப அவன் என்ன செய்யறான், நம்ம இப்படி உபாயம் பண்ணி கூட இவர்கள் இப்படி பெருகுகிறாங்களே என்ற பொறாமையினாலே இவர்களுடைய சந்ததி முதலாவது அழிக்க வேண்டும். அல்லேலூயா. வேலை வாங்கி அவங்க ஜீவனை கஷ்டப்பாக்குறது மாத்திரம் இல்ல, எப்படி அவங்க பெருகவே கூடாது. தேவனுடைய கட்டளை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அழிக்கணும். எப்படி அவங்க பெருகக்கூடாது. அப்படி பெருகுகிறத பார்த்து அடுத்து இவங்க என்ன செய்யறான், சிப்பிரால், எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூமால் என் பேருடைய எபிரேயருடைய மருத்துவ வச்சுக்கிறோடு கூட அவன் பேசுறான். நீங்க மருத்துவம் செய்யும் பொழுது என்ன செய்யணும், அவள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கை பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். ஆம்பல் பிள்ளை பிறந்துச்சுன்னா அழிச்சிருங்க, ஏன்னா அது பழகி பெருக முடியாதுல்ல, வெறும் பெண் பிள்ளைகளாகவே இருக்கும். அல்லேலூயா. ஏன் அவ்விதமாய் சொல்லுகிறான், பெண் பிள்ளைகள் உயிரோடு இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டுடுங்க. ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் அதுதான், இவங்களோட சந்ததி மரணத்தனையா இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் அவன் அறிந்து அங்கேயே எகிப்திலே இவர்கள் எல்லாரும் அழிச்சிடணும். கர்த்தருடைய சந்ததி, பரிசுத்த சந்ததி இருக்கவே கூடாது. அப்படி மீந்திருக்கிற பெண் பிள்ளைகளை வேசிகளாய் மாற்றி விடுவோம். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பொல்லாத எண்ணம் பார்த்தீங்களா? இதுதான் புரிஞ்சுக்கணும். எகிப்து சர்ப்பம். அல்லேலூயா. அவருடைய எண்ணம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படியே உயிரோடு யாராவது இருந்தாங்களா, அவரை நசுக்கிடுவாங்க. அவங்க ஜீவனோடு இருக்கக்கூடாது. அந்த ஜாதிகள் என்ன செய்யும், அவரை நசுக்கிடும். எப்படி நசுக்கும், அவருடைய சேலரியை நசுக்கும். மாசம் சேலரி வாங்குவாங்க, மீதி எடுக்க முடியாது. அல்லேலூயா. மிச்சம் பார்க்க முடியாது. பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க முடியாது. வட்டி கட்டிட்டே இருப்பாங்க. அடிமைகளை போல மற்றவர்களுக்கு வட்டி கொடுத்து கடன் வாங்கி இது ஒரு காரியத்தை நல்லா செய்யலாம், நல்ல ஒரு உபாயம் வரும். ஆனால் அதை எடுக்கும் பொழுது தோல்வி மேல தோல்வி. தன்னால் முயன்ற வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், ஒரு மனிதன் ஒரு புறஜாதியார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த ஜாதியார் நிச்சயமாய் அவர் அழித்து விடுவார்கள். அல்லேலூயா. எப்படி ஒவ்வொரு பலவீனம், ஒவ்வொரு பலத்தையும் அவர்கள் அழிப்பார்கள். ஒவ்வொரு இதழாவை ஜெயிக்கிறானா அதில் அழிச்சிடு. அவன் சம்பளத்தை வச்சு அவன் பொருளையில மேலே அவன் போகிறானா அதை அழிச்சிருங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவன் குடும்பம் ஆரோக்கியமா இருக்கா, ஆரோக்கியம் இல்லாதவளை அழிச்சு. ஒருவேளை அவன் குடும்பம் ஆரோக்கியம் இருந்தாலும் நிம்மதியோடு இருக்கிறாங்களா, நிம்மதியை அழிச்சிரு. அல்லேலூயா. ஒருவேளை நிம்மதியோடு கூட அவங்க இருந்தாங்கன்னா வெளியே போகும்போது அவமானத்தோடு கூட அவங்க போகணும். ஏதோ ஒரு உபாயத்தினாலே அவங்களை அழித்து போடுவார்கள். அல்லேலூயா. அப்படிதான் அது அவருடைய சுபாவம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எபிரேயருடைய ஸ்திரீகளை கொண்டு வந்து நீ மனைவி மேல உட்கார்ந்து இருக்கும் போது கொண்டு போடுன்னு சொன்னாலும்
ஆண்டவர் என்ன சில சமயம் அமைதியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த மீதி இருக்கிற பெண் பிள்ளைகளை கூட அவன் விபச்சாரியாய் வேசியாய் மாற்ற வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். தனக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் விடுவாரா? தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கணும்னு நினைக்கிறோம்னு ஒருத்தன் நினைத்தானா கர்த்தர் என்ன அவர் அமைதியாக இருப்பாரு? நீ உபாயம் போறதுக்கு முன்னவே அவருக்கு தெரியும், இந்த இஸ்ரவேல் குமாரத்தை நீ தீட்டுப்படுத்துவேங்கிறதும் அவருடைய பிள்ளைகளை கொன்று போடுவேன் அவருக்கு தெரிந்த திட்டம் தானே. அவர் சிங்காசனத்தையே இச்சித்தவன் நீதானே என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்த்து ஒரு இச்சித்து கொண்டே இருப்பான், நம்ம பார்த்து நம்ம வீட்டை ஒரு பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருப்பான், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அழிக்கணும்னு ஒருத்தன் வன்கண் வச்சுட்டே இருப்பாங்கிற மறந்து விடக்கூடாது. நான் தேவனை தொழுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி வருது? நான் இப்படிப்பட்ட பார்வோனை போல இருக்கிறதுனால பொல்லாத வன்கண்கள், இது பொல்லாத ஆவிகளை மேற்கொள்வதற்கு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, நம்ம சொல்லுகிறான் மருத்துவச்சிகள், இவன் என்னன்னா பார்வோன் கட்டளை கொடுத்தாலும் மருத்துவச்சிகள் அரசாங்க என்ன கட்டளை போட்டா என்ன, அந்த கட்டளை எனக்கு கிடையாது. என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று தேவனுக்கு பயத்தினாலே அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். பழுகி பெருக வேண்டும். அல்லேலூயா. சந்ததி, ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் ஆமென் அவர் கொடுத்த கட்டளை. இதுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகளை அறிந்த அந்த பார்வோன் என்ன செய்யறான்? கேட்டு அவர்களை கூப்பிட்டு, எபிரேய ஸ்திரீகளை கூப்பிட்டு, நீங்கள் செய்கிற காரியம் என்ன? ஏன் ஆண் பிள்ளைகளை உயிரோட வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில், எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. அல்லேலூயா. எகிப்திய ஸ்திரீகள் பலவீனமானவர்கள், ஆனால் எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள். எதில? மாம்சத்திலே, ஆவில பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் எகிப்திய ஸ்திரீகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாம்சத்திலே பலவீனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. மாம்ச சிந்தையில மரணத்தை பிறப்பித்தவர்கள் எகிப்திய ஸ்திரீகள். ஆனால் எபிரேய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்கள்? பலமுள்ள ஸ்திரீகள். அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். பார்வோம் அவங்களை அழிக்க முடியாது, நான் போறதுக்கு முன்னாடியே ஆண் குழந்தை பிறந்துருச்சு, ஏன் மேல ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி தைரியமாய் அல்லேலூயா அவருடைய கட்டளையை மீறி தேவனுக்கு பயந்து, அவருக்கு பயந்தவள் என்பதை காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் பலம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒருத்த பயன்படுத்தினே இருக்கிறான் எகிப்தியன். ஆமென். ஞானமாய் நீங்க தப்பிச்சுட்டு தான் நீங்க வரீங்க, ஆனாலும் நேருக்கு நேர் ஒரு நாள் யுத்தம் வரும்போது தைரியமாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அந்த நேரத்தில் மைதாவளியா ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் தேவரே தேவன், இவர் மெய்யான தேவன் என்று சொல்லுகிற ஒரு தருணம் வரும்பொழுது அந்த தருணத்தை இழந்து விடாமல் எபிரேய ஸ்திரீகளுக்கு வந்தது. ஆனால் அவர்கள் தைரியமா சொல்லுகிற எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சிகள். அவர்களுக்கு போகும்பனே அவர்களுக்கு பிரசவம் ஆயிடுது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இதனால ஆண்டவர் அவர்களை நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். இவனால ஒண்ணும் முடியல, நம்ம தேசத்துல அடிமையில வந்தவன் நம்ம மீறி நம்ம தேசத்தையே அவன் பெருந்து போய் காணப்படுகிறான், இது என்ன அநியாயமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? அங்க பார்வோன் என்ன செய்யறான்? அடுத்து ஒரு உபாயம் பண்றான். என்ன சொல்றான்? பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடும். அவன் நம்புகிற நதி, அந்த நைல் நதி, அவன் தண்ணீரை பார்த்து கும்பிடுவான். அந்த தண்ணீர் என்ன செய்யும்? விழுங்கணுமா. அந்த நதியில போட்டு ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்களுக்கு எல்லாம் கட்டளையிட்டான். பாருங்க, 2வது தடவை பெண் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு எவ்வளவு ஒரு ஆசை பாருங்க. கிறிஸ்துவ ஸ்திரீகளே, கிறிஸ்துவ பெண்களே, ஆமென், தேவனுடைய ஊழியக்காரியா இருக்கிறவங்க உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். ஆமென். அவன் கண்ணிலாம், அவங்க பெண் பிள்ளை மேலாம் அவன் கண் இருக்கு. உங்க பெண் பிள்ளைகளுக்காக விசேஷ விதமா நீங்க ஜெபிக்கணும். உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உங்க பிள்ளைகள் அந்த பொல்லாத வேசித்தனத்தின் ஆவி, உங்க அக்கம் பக்கம் இருக்கிறதான பொல்லாத புறச்சாட்டுடைய வன்கண்கள் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்கிற நல்ல எபிரேய பலமுள்ள ஸ்திரீகளா இந்த நாளில நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? 2வது பெண் பிள்ளைகளை வச்சு அது எனக்குரியது, அவன் தீட்டுப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை அவரால் அந்த சந்ததியை தீட்டுப்படுத்தி அழிக்க வேண்டும். அவன் தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அது எனக்கு, பெண் பிள்ளைனா எனக்கு, நான் அனுபவிக்கணும். அதுதான் பார்வோடைய சர்ப்பம். எந்த பெண் பிள்ளையா அந்த பிள்ளை மேல கண் இருக்கும், உஷார ஜாக்கிரதா இந்த பிள்ளைகளுக்காக அவனுக்காக கற்பு கரைபடாதபடிக்கு பாதுகாக்க நம்ம ஜெபிக்க வேண்டும். இதுவரைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆமென், ஏதோ ஒரு போக்குல நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேலேயாவது நீங்க பாதுகாப்பா இருந்து கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்குள்ளாக இருந்த உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். அவன் செய்யறான், பழுகி பெருகக்கூடாது. ஆண் பிள்ளைகளை இப்ப என்ன சொல்றான், நதியில போட்டு முதல்ல பிறக்கிறது வரும்போதே சாகடிச்சிரு, வெளியே வரும்போதே சாகடிச்சிரு. அப்படி வந்துருச்சு, இப்ப என்ன பண்ணலாம், நதியில போட்டுடு. பார்வோம் அவன் நம்புகிற நதி, அல்லேலூயா, சிருஷ்டிப்புகளை அவன் தெய்வமா நம்புகிறான். நீங்க பாருங்களேன், நான் தான் தேவன் அப்படின்னு சொன்னா, என் குழந்தைக்கு அம்மா நான் தான் அப்படின்னு என்னால தைரியமா சொல்லணும், சொல்லுவேன். எங்க இருந்தாலும் நான் சொல்லுவேன், அல்லேலூயா, நான் தேவன், நான் தேவன் சொல்லணும். இல்ல, ஏன், நீ தானே தெய்வம், நீ எதுக்கு உன்ன மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா நைல் நதி மேல, தவளை மேல, வண்டு மேல, சூரியன் மேல, சந்திரன் மேல, குளத்து மேல, மண்ணு மேல, மரத்து மேல, பாம்பு மேல ஏன் நீ நம்பிக்கை வைக்கிறாய்? ஹல்லேலூயா. நீ தெய்வமானால், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். எலியா அவருக்கு வந்த சமயத்தில் அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தேவனே கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார், வல்லமையால நிரம்பி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தில் இருந்த ஆமென் பட்சித்து போட்டது. அவர் வைத்ததான ஆமென் பலி பொருட்களை பட்சித்து போட்டது. கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்லி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தலை குனிந்து தொழுது கொண்டார்களே. ஆமென். அவர் தெய்வம் என்றால், உண்மையான தேவன் என்றால், நானே தேவன், என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன் தான் மெய்யான தேவன். ஆமென். அப்படி சர்ப்பமே, எகிப்து உள்ள சர்ப்பம் நான் தான் தெய்வம் என்றால் சர்ப்பத்தை அல்லவா வணங்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், அதோ போய் தண்ணிய போய் கும்பிடு போடு, மரம் பாரு, மரத்துக்கு போய் கும்பிடு போடு, இதோ பாம்பு பாரு, பாம்புக்கு பணி போடு, கடலில் சமுத்திரத்துல மீன் இருக்கு பாரு, மீனை பார்த்து கும்பிடு, அங்க மலையை பார்த்து கும்பிடு, குன்றை பார்த்து கும்பிடு, யாரெல்லாம் அவங்களுக்கு சோறு போடுறாங்களோ அவங்கள பார்த்து கும்பிடு போடு. இப்படி எல்லாம் சொல்லுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. யார் தேவன்? அவரை கண் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இவன் என்ன செய்யறான், நதியில போட்டுடு, நதிதான் அவனுக்கு தெய்வம். அந்த தெய்வம் விழுங்கிடட்டும், அந்த தண்ணி, நதியில இருக்கிற தண்ணியை விழுங்கிடட்டும். யார? தேவனுடைய பிள்ளைகளை கொன்று கொடுபடி அந்த நதி விழுங்கும்படி அவன் நம்பிக்கை. இரண்டாவது அவன் உபயம் பண்ணுகிறான், நதி விழுங்கும்படி என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, அவன் போட்ட கட்டளைக்கு ஏற்றபடி. அல்லேலூயா. ஆமென். 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது அப்படியே அவர்கள் செய்தார்கள். எந்தெந்த பிள்ளையெல்லாம் ஆண் பிள்ளையாக இருந்ததோ அந்த பிள்ளைகள் எல்லாம் நதி விழுங்கினது. அல்லேலூயா. நதியில போடுபடி எல்லாருக்கும் கட்டளையிட்டான், எல்லாரும் போட்டுட்டாங்க, எல்லா பிள்ளையும் செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த தாயுடைய வேதனை எப்படியா இருந்திருக்கும். அங்கு இருக்கிறவங்க ஐயோ, என்னை காப்பாற்ற ஒருவர் இல்லையா, நான் பெற்றெடுத்த பிள்ளையை காக்க கூட முடியாதபடிக்கு இந்த அடிமையிலிருந்து சிக்கி நான் தவிக்கிறேனே, என் பிள்ளையை நான் இழந்துட்டேனே சொல்லி அவ்வளோ ஒரு வேதனையோடு கதறுதல் அந்த எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஏற்பட்டதான மன வேதனை. அல்லேலூயா. நதியிலே போட்டு விடும்படி அவருடைய கட்டளை. அல்லேலூயா. அதன்படியே நடந்தாலும் ஏன் ஆண்டவர் காப்பாற்ற முடியவில்லை என்று நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்கிறீர்களா? அல்லேலூயா. அந்த அடுத்த அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது மோசேயுடைய தாயானவள் மோசேயை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அது 3 மாதம் அதை ஒழித்து வைத்தாள். எபிரேய ஸ்திரீகள் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். ஆனால் இங்கே மோசேயுடைய தாயானவள் நதியிலே மற்ற பிள்ளைகளை போட்டால் அவருடைய பிள்ளையை கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து 3 மாதத்துக்கு மேலாக ஒழித்து வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து 4 படியில் வைத்து அவள் அனுப்பி விடுகிறாள். அல்லேலூயா. அதற்கு முன்பாக இறந்தது பிள்ளைகள் நிச்சயம். நைல் நதி விழுங்கினது உண்மை. அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் அங்கே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே விட்டு வைத்தார்? ஏன் அந்த நதியில போட அவர் அனுமதித்தார்? ரத்தம் சிந்துதலாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனால் பார்க்கிறோம், ஆண்டவர் யாத்ராவும் 12வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு,
அந்த இடத்துல 12வது அதிகாரத்துல அந்த ரத்தத்தில் இந்த மாதம் 12வது அதிகாரத்துல 6வது வசனத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அதை வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அல்லேலூயா அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து ஆமென் அந்த ரத்தத்தை தெளித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்து என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்கு? ஆண்டவர் அந்த ரத்தத்தை பார்த்து சங்காரத்துடன் விலகி விடுவார், இது தேவனுடைய வீடு என்று சொல்லி. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல 12வது வசனத்துல அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தை வீட்டை அல்லேலூயா அந்த ரத்தத்தை பார்த்து ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை பார்த்து சங்காரத்துடன் கடந்து போவான். இந்த நடுராத்திரியிலே நான் என்ன செய்வேன்? எகிப்தின் மத்தியிலே புறப்பட்டு போவேன். ஆமென். அப்போது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எங்கே அன்று சொல்கிறார், எந்த தான் பிள்ளையெல்லாம் நீ கொண்டு போட்ட நதியில போட்டு மூழ்கடிச்சதையா அது என்னுடைய சந்ததி, முதல் பிறக்கிறது எனக்கு சொந்தம். அல்லேலூயா. அதை நீ நதியில போட்டு கொன்று போட்டாயே பார்வோன், இன்றைக்கு என் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எந்த வீடுகளுக்குள்ளாக தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, வீட்டு நிலைக்கால் வாசல் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, அவருடைய வீடுகளில் சங்காரத்துடன் தொட முடியாது, எந்த கோவிலும் நெருங்க முடியாது, எந்த பங்கசும் நெருங்க முடியாது. ஆமென். விசுவாசிப்பீர்களானால் இதோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆட்டுக்குட்டியானவர் ஆவி 14ஆம் தேதி அவர் மரித்தார் என்பதை நீ விசுவாசிப்பீர்களானால் வெள்ளிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழவில்லை என்று அடித்தரமா நீ ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நீ சொல்வீர்களானால் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு சாவும் மரணம் எல்லைகளை கேட்கப்பட மாட்டாது. துஷ்டனி நீ உண்மையாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளை என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது 3வது அலை வந்து கொரோனா பிள்ளைகளை அழித்து விடுமோ? அநேக தேசத்துல பிள்ளைகள் எல்லாம் மறித்து கொண்டிருக்கிறாங்களே, படுத்து விடுகிறாங்களே, குழந்தைகள் அதிகமாக தாக்குகிற நேரம். ஆமாம், குழந்தைகளை சாத்தான் கண் வைத்திருக்கிறான், சாத்தான் பிள்ளைகளை அழிப்பதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை கண் அல்லேலூயா அவனை கண் உடைய பிள்ளைகளின் படாதபடிக்கு காணாதபடிக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. எந்த பலவீனமான பிள்ளையும் அவனால் தொட முடியாதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியான ரத்தம் ஆவி 14ஆம் தேதி அடிக்கப்பட்டாரே, மரித்தாரே, அவருடைய ரத்தம் உங்கள் பிள்ளைகள் மீது தெளிக்க இந்த நாளிலே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆமென், ஆமென். ஆட்டுக்குடைய ரத்தம் என்றைக்கு சிந்தப்பட்டது, அவர் என்றைக்கு மரித்தார், அதை விசுவாசித்தால் தான் உங்க பிள்ளைகள் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. இதுவரைக்கும் பொய் சத்தியம் சொல்லி சபையிலே ஏதோ வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொய் சொல்லி வஞ்சித்து உங்களை ஆட்டுக்குடைய ரத்தத்துக்குள்ள விடாதபடிக்கு புறம்பே தள்ளீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு கண்கள் திறக்கப்படுவதாக எச்சரிக்கையாயுங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல எடுத்து வாசித்து பாருங்க. அவசரமா எடுத்து ஒரு ஜீவனுக்காக போராடுற வேலையாவது எடுத்து வாசிங்க. இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பாராக. இந்த மாதம் ஆவி 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை சாயங்காலத்தில் அடித்து அதை அப்படியே மத்தேயுல புதிய ஏற்பாடுல ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே டேட்ல தான் மரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷம் டேட் மாறி மரித்தால் சொல்லவே முடியாது. அப்பட்டமான பொய். கிறிஸ்தவர்களே, இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஊழியக்காரர்களே, இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஊழியக்காரிகளே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாஸ்டர் சொன்னதான் உண்மை என்று நம்பி வருஷம் கைத்தட்டி ஆராதித்துக் கொண்ட கிறிஸ்துவ குடும்பங்களே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அடிக்கப்பட்டாரு. அந்த டேட்டை ஒருவருக்கு இனி மாற்றி சொல்ல, மற்ற நாளில் ஆராதிக்க பைசத்தை சொல்லி நல்ல தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் புறமே தள்ளி வஞ்சகத்தின் ஆவி அவளை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தம் இந்த நாளிலே உங்கள் மீது சுரமாய் வசனத்தை நிற்கும்படி உங்களை நிலை நிறுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தாமே அவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்தி பலப்படுத்துவாராக என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே பொய் சிந்தித்து விட்டு விலகி ஜீவனுக்காக இதோ இந்த கஷாயம் குடிச்சா நல்லா இருக்குமா, இந்த துளசி வாட்டர் குடிச்சா நல்லா இருக்குமா, மஞ்சள் போட்டு
மளிகை சாமான்லாம் எல்லாம் வாங்கி வச்சு உள்ளே உட்காந்துருங்க. எங்க இருந்தாலும் சரி, நீ சமுத்திரத்தின் ஆழத்துல போய் ஒளிந்துட்டாலும் சரி, அங்க நான் வருஷத்துக்கு கடிக்க பாம்புகளுக்கு கட்டளிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை செஞ்சுட்டு உள்ள எல்லாத்தையும் சாமான் வாங்கி போட்டு உள்ள உட்கார்ந்தாலும் மரணம் கொரோனா வரும், தேடி கண்டுபிடித்து கொஞ்சம் போடும். இதுக்கு ஒரே வழி. அல்லேலூயா. அவன் சங்காரத்துடன் தொடக்கூடாது என்றால் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை அவர் மறித்த நாள் டேட் எல்லாவற்றும் வேதத்துல எழுதியிருக்கிறதை விசுவாசித்தாகவே வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களும் இந்த நாளிலே மனம் திரும்ப வேண்டும். வெள்ளிக்கிழமை இல்ல, ஆண்டவர் சொன்னபடி மத்தேயு 12:40 யோனாவின் அடையாளத்தின் படி இல்லவே இல்லை என்று சொல்லுங்க. மறுதலிங்க. ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்கு விரோதமா பேசி இருக்கிறோம், துரோகம் பண்ணி இருக்கோம், பொய் சத்தியத்தை நான் விதைத்திருக்கிறேன் என்று சொல்லி உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மறிக்கும் போது கூட இதோ மறிக்கிறவன் பொய் சொல்லியிருந்தாலும் உண்மையை சொல்லிட்டான். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பார் என்று சொல்லி கர்த்தர் ஜீவனை கொடுக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன நல்ல இருதயம் உடையவர். அவரே நம்மை ஜீவனை கொடுக்கிறவர், நித்திய ஜீவனை தரும்படி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற நல்ல தேவன். அவர் ஒருவரே அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. சர்ப்பம் கொண்டு போக முடியாது வானத்துக்கு. வானத்திலிருந்து ஏவி விட்டு உங்களை அழிக்கும்படியா அவன் தூதர்களை அல்லேலூயா அவன் கேட்டி பிள்ளைகளை அனுப்புவான். இங்க இருக்கிறதா பிள்ளைகளை ஏவி விடுவான். குடும்பத்தை அழித்து ஒட்டுமொத்தமா அழித்து நீங்க சீர்கெட்டு அழித்து நாசமாய் போகிறதை பார்த்து கொக்கரிப்பான். அல்லேலூயா. இந்த நாளிலே உண்மையை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தருணம் தான். க்ளோரி. அன்னைக்கு அத்தனை பிள்ளைகள் நதியில போட்டு அவன் நம்பின தெய்வம் சாகட்டும், தெய்வம் சாகடிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு கொடுத்ததுக்கு எதுக்கு காரணம்? அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. உனக்காக தான் அவர் அமைதியா இருந்தாரு. எப்படி தெரியுமா? எப்படி விடுதலையாக முடியும் தெரியுமா? எப்படி ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தின மாத்திரம் தான் ஜீவனையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லா பேங்க் பேலன்ஸும் சேவிங்ஸும் நல்ல மளிகை சாமான் இது ஜீவனை கொடுக்காது. ஆமென். இந்த மாசம் கொரோனா வரணும், அடுத்த மாசம் வராது என்பது என்ன நிச்சயம்? அல்லேலூயா. இன்னைக்கு ஜூன் மாசம் அக்டோபர் மாசம் வரும் இருக்கும், அதுக்கப்புறம் போயின்னு சொன்ன அடுத்த வருஷம் வராது என்பது என்ன நிச்சயம்? ஆமென். வராத கொஞ்ச நாட்கள மறுபடியும் தலைவிரித்தாடி பாவத்திலும் அசுத்தத்திலும் ஆக்கிரமத்திலும் ஆயுதங்களை அநீதி ஆயுதங்களை மாற்றி தாறுமாறான பாவங்களை செய்து விடுவீர்கள். ஏன் தெரியுமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தத்தை சிந்தி கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்தாங்க ஜனங்க? ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க? மோசே 40 நாள் போய் மேலே இறங்கி வரதுக்குள்ளாக இங்க நிர்வாணமா டான்ஸ் ஆடி வேசித்தனம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு சீர்கெட்ட ஜனங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு கொரோனாவுக்கு பயந்து ஆண்டவரே 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 கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவன் தெரியும், இந்த கொரோனா இன்றைக்கு ஆண்டவரால் ஸ்டாப் பண்ண முடியும். ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து பாவத்தை நிறுத்த முடியுமா? இன்றைக்கு நான் பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ஆட்டுக்குட்ட ரத்தம் என்னை மீட்கும், என்னை பரிசுத்தமாக்கும், இனி பாவம் செய்யாதே. இதுதான் தேவனுடைய சத்தியம். இனி வரைக்கும் செய்திருக்கலாம், எப்படி அக்கிரமத்தையும் அசுத்தத்தையும் கட்டமைத்து விட்டுருக்கலாம் தேசத்துல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து கேட்கிற ஒரே வார்த்தை, இனி நீ பாவம் செய்யாதே. எந்த ஒரு வேசித்தனத்திலும் சிக்கிறவளை என் ஆண்டவர் கேட்கிறது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்கிறார். அடிக்கல உதைக்கல, 4 பேர் முன்னாடி அசிங்கமா கண்ணத்தில் அணைந்து 4 வார்த்தை அவமானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. அவள் ஓடி வந்தாள் காவியான ஸ்ரீ. எல்லா ஆண்களுக்கு மத்தியில் அவள் ஓடி வந்தாள். இவரே பரிகாரி, என் ஆண்டவருடைய ரத்தம் என்னை மீட்கும், இவர் நீதி உள்ளவர், எல்லாருக்கும் முன்பாக என்னை வெட்கப்படுத்தாத தேவன் இவர் ஒருவரே என்று சொல்லி. அல்லேலூயா. நல்ல தேவனை இந்த நாளிலே புரிந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார் என்று சொன்ன சத்தியத்தை உடைங்க. அல்லேலூயா. அவர் வெள்ளிக்கிழமை மரிக்கவே இல்லை. அல்லேலூயா. மத்தேயு 27:62 எடுத்து வாசித்து இந்த நாளில் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கலாம். உங்க பிள்ளைகள் நிச்சயமாய் பாதுகாக்கப்படும். அன்றைக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட்டானே பார்வோன். ஆமென். எதற்காக? நீங்கள் செய்த பாவத்தினால் தானே. ஏன் அப்படி வந்தது? நீங்க ஒரு பிள்ளைகளை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. விளைக்கரையுமா நீங்க உங்க பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க. இது வரைக்கும் இஷ்டத்துக்கு போன் வாங்கி கொடுத்து நிர்வாண படங்க இஷ்டத்துக்கு எவ்வளவோ அப்ப போன்ல வருகிறதெல்லாம் அசிங்கத்தெல்லாம் இன்னைக்கு நீங்க அதை பார்க்கலாம் கூட அதுவா வந்து நிக்குது, என்ன பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்ல, நோக்கி கூப்பிடு, நான் உன்னை
உன்னை விடுவிப்பேன் என்று. நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், அதான் வந்து நிக்குது. ஆமே, என்னை பாரு, என்ன பாரு, என் முகத்தை பாருன்னு சொல்லி. ஆமே, நீங்க அமைதியா போனாலும் உங்களை பார்க்க வைக்குது பிசாசு. விழுந்து போகாதீங்க. உங்க பிள்ளைகளை போனை வாங்கி கொடுத்து அழகழகா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, அழகா எல்லாச்சும் நாசமா போகிறத உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமே, ரத்தம் சிந்துகிற நாட்கள் இது வந்திருக்கிறதே. என்ன செய்வீர்கள்? இன்றைக்கு கூட ஒன்றும் குறைந்து போகவில்லை. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை உங்க பிள்ளை மீது தெளிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆவி 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார். அப்படியே அதை நிறைவேற்றும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராய் வந்தார். அதே டேட்டில் தான் அவர் மரித்தார். புதன்கிழமை அவர் சாயங்காலத்தில் அவர் மரித்தார். சனிக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல ஆணித்தரமாய் சொல்வீர்களானால், இந்த நேரத்தில் எந்த ஒரு கொரோனா பேஷண்ட் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் என் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரதேசிக்கு இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய்னு சொன்னாரு. உங்களுக்கு ஜீவனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புறஜாதியார் ஏன் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவர் கண்டுவிட்டால், அவர் தேவனை கண்டுகொண்டால் உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். சரமாய் நிற்பார்கள். ஆனால் தேவனை கண்டும் விசுவாசிக்காமல், காணாமல், காது கேட்டும் கேளாமல் இருக்கிறவன் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஏன் புறஜாதிகள் கர்த்தர் நேசிக்கிறார்? இதுதான் தெய்வம் என்று தெரிந்து கொண்டால், அவர்கள் கண்டு கொண்டால், அவர்கள் நன்மை செய்கிறது தெரிந்து விட்டால் மரணம் வரைக்கும் அவர்கள் உண்மையாயிருப்பார்கள். ஏனென்றால் அவர் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் புறஜாதியார்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் கண்டும் காணாமல் போய் இருப்பவன் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. அதனால் தான் புறஜாதியாருக்கு ரட்சிப்பு போயிருக்கிறது. இன்றைக்கு நீங்க கர்த்தரை அறியாதவர்களா இருக்கலாம், உயிருக்கு போராடுகிற வேலையில இருக்கலாம், எந்த ஹாஸ்பிட்டல்ல மரணத்தின் பிடியில இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்தெந்த பிள்ளைகள் கொரோனால பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் மீட்டெடுத்து அந்த பிள்ளை ஜீவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆமென். உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயே, உங்க பிள்ளைகள் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? ஊரை சுற்றி இரவு நேரத்துல 11 மணி 12 மணிக்கு வந்து, ஹல்லேலூயா, அது வரைக்கும் அந்த பிள்ளை என்னமா செய்து, வெளியே போய் என்ன செய்து, ஆனால் கண்டும் காணாமல் இருக்கிற தாயே, அவன் வாலிப பையன், அப்படிதான் வெளியே போவான், அவனுக்கு என்ன சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருந்தாயே, உன் பிள்ளைக்கு இந்த நாளில என்ன நடக்கும் என்பது கண்டு அறிந்திருக்கிறாயோ? அறிந்திருக்கிற நேரம் அல்லவா இந்த நாளிலாவது உடைய பிள்ளைகளுக்காக அழுவீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா குமாரத்தியை பார்த்து, எனக்காக அழாதீங்க. இந்த அடியல்ல எத்தனை அடி அடித்தாலும் எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை பராக்கிரமம் எனக்குள்ள இருக்குது. கண்மலை பிளந்த தேவனுக்கு அவன் அடிக்கிற அடியை தாங்க முடியாதா? அந்த அடிக்கிற அடி உனக்காக என்பதை அறிந்து கொள்ளாமல் என்னை பார்த்து நீ அழுகிறாயே மகளே, உன் பிள்ளைக்காக அழு. அதுக்காக தான் நான் இப்ப என்ன செய்யறேன், மனுஷகுமாரனாக வந்து அடி வாங்குறேன். இவ்வளவோ கீழ்த்தரமா என்னை தாழ்த்தி உனக்காக இவ்வளவா நான் அவமானப்பட்டு நான் இருக்கிறேனே என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து தான் கேட்கிறார். ஒரு வாலிப மகனை மற்றவர்களுக்கு முன்பாக விட்டு கொடுக்காதபடிக்கு அவன் நல்லவன் வல்லவன், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தை உடையவன் என்று சொல்லி இதுவரைக்கும் பெருமையாய் பகட்டாய் பேசிக் கொண்டிருக்கிற மகளே, உண்மையாய் உன்னுடைய மகன் அந்தரங்கத்தை நீ அறிந்திருக்கிறார். ஆனால் வெளியே சொல்லாமல் இதோ நீ பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறான். உண்மையாகவே உன் பிள்ளையுடைய நிலைமை என்ன? உன் வாலிப மகனுடைய நிலைமை என்ன? உன் சின்ன பிள்ளையுடைய நிலைமை என்ன? சின்ன குழந்தை போனை வச்சுட்டு பாக்குது, பெரிய பிள்ளை வீட்டுல போனை எடுத்துட்டு பாக்கெட்ல போட்டுட்டு வெளியே போய் சுத்துது, நைட் எல்லாம் சுத்திட்டு இரவு நேரத்துல வீட்டுல வருது. அசுத்தம், அக்கிரமம், காமவிகாரம், வச்சாரம், வேசித்தனத்தினாலே சரீரம் பாதிக்கப்பட்டு நிறைந்தவனா வீட்டுக்குள்ள வந்து அமே கரை விழுந்தி சாபத்துக்குள்ளாகி நாளைய சாவை நோக்கி மரணத்தை நோக்கி ஒவ்வொரு பிள்ளையும் செத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. ஏதோ ஒரு தேவனுடைய கோபம், ஏதோ ஒரு உக்கிரம். ஆமென். அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து, ஒவ்வொரு தாயும் உணர்ந்து முழங்கால் படிட்டு நீங்கள் செய்த பாவத்துக்காக உடைய ஆண் பிள்ளைகள் மரித்தது என்பதை உணர்ந்து வாருங்கள். அந்த அந்நிய தெய்வம், அந்நிய தேவர்கள் என்று சொல்லுகிற அந்த நைல் நதி உடைய பிள்ளைகளை விழுங்கி இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தை இந்த நாளில் நீங்கள் தெளிப்பீர்களா? விசுவாசமுள்ள எபிரேய ஸ்திரீகளை போல நீங்கள் மாறுவீர்களா? உங்களுடைய பிள்ளை எந்த பார்வோன், எந்த தலையும், எத்தனை 7 தலையும் 10 தலை, எந்த தலையானாலும், எந்த பார்வோன் எகிப்து தேசத்தில் பலவான்களானாலும் ஒருவனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள்
பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான். உங்களை தாழ்மையாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க, தேவனுக்கென்று உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் படிச்சு டாக்டர்ஸ் படிச்சுட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இவங்க என்னென்னலாம் கொரோனா முடியும் அப்படியே ஃப்ளைட் ஏறி ஃபாரின்ல போய் ஏதோ டாக்டர்ஸ் படிச்சுட்டு இறங்கி நல்ல மாப்பிள்ளை கட்டிக்கிட்டு சொகுசா நல்ல பங்களா கட்டிட்டு ஜீவனோடு கூட இருக்க வேணும் ஆசையா உட்கார்ந்து வீட்டுக்குள்ள காத்திருக்கிறாங்க. ஆமென். எப்ப கதவு திறக்கும், எப்ப கோவிட் போகும், அப்படியே நம்ம மறந்து போயிடலாம் என்று. இல்ல மகளே, நீ செய்த பாவம், இதுவரைக்கும் செய்த பாவம் கர்த்தரை அறிக்கையிடு. இப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்க நேரத்துல அறிக்கையிடு. உன் காலேஜ்ல நீ செய்த பாவம், அந்தரங்கத்தை செய்த பாவத்தை அறிக்கையிடு. வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன பிள்ளையே அம்மா அப்பாவுக்கு தெரியாம டிவில ஆமென் போன்ல உட்கார்ந்து நீ பார்த்த ஆபாசமான படங்களில எல்லாச்சும் ஆண்டவர்கிட்ட சொல்லிடு. உனக்கு ஒரு தருணம் தந்திருக்கிறது. வழியில போகும்போதே குற்றவாளியோடு கூட ஒப்புரவாகிடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா கையும் களமா நீதிமன்றத்துல போய் நிற்கும் போது கொடூரமான தண்டனை வருமே. ஞானமுள்ளவனா இந்த வழியில போகும்போது ஒப்புரவாகிடு, ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகிடு. இதை அடைக்கப்பட்டிருக்க இந்த வேலையில கர்த்தரோடு கூட ஒப்புரவாகிடு. ஆண்டவரே, நான் இவ்வேளையெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிருக்கிறேன், 10 கற்பனைகளுக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கிறேன், என் பிள்ளைகளை நான் வளர்த்திருக்கிறேன்னு சொல்லி இந்த வேலையில உபவாசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்க ஜெபிக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். ஆகாப் தன்னை தாழ்த்தின போது ஆமென் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை கொஞ்ச காலத்திற்கு அவன் மகனுடைய நாட்களில் நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் அவர் இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. இந்த நாளில உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இதுவரைக்கும் பொறுப்பில்லாமல் உங்க இஷ்டம் போல எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். பாவத்தை, அந்தரங்கமான பாவங்களை கட்டவிழ்த்து உடைய குடும்பத்தை பிள்ளைகளும் நாசப்படுத்தி இருக்கலாம். ஆபாசமான வார்த்தைகளும் இச்சிகமான வார்த்தைகளும் காம வெறியினால் சரித்து நாவைகளை அசுத்தப்படுத்தி அவன் அக்கிரமத்துக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கலாம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை ஆட்டுக்குடைய ரத்தம் உடைய வீடுக்கு மேலே தெளிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அவர் பொறுப்பேற்பார். இந்த நாளிலே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உடைய பிள்ளைகளை ஒருவனும் கை போட முடியாது. ஆமென். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் செய்த மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் வில்பராவார்கள் என்று எழுதியிருக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கார். துஷ்டனை நீ உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எகிப்தில் இருக்கிற முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அந்த நாளிலே எகிப்தினுடைய கண், சர்ப்பத்தினுடைய கண் உடைய பிள்ளைகள் மீது அந்த நாளில் செய்த பாவத்தின் நிமித்தமா கண் வைத்திருக்கிறதோ, எந்த கோவிலுடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு அவனுடைய கண் மறைக்கும்படி, அவனுடைய கண் குருட்டாட்டம் உண்டு பண்ணும்படி பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற வல்லமை, பின்தொடர்ந்து இருக்கிற அந்நிய அக்கினி, பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் கண்களை என் ஆண்டவர் குருட்டாட்டத்தை உண்டு பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை உங்க பிள்ளைகள் மீது தெளிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்க மனுஷன் என்னவெல்லாம் இப்பொழுது எப்ப கொரோனா முடியும் நியூஸை பார்த்துட்டு இவங்கெல்லாம் சொல்றாங்க இந்த மாசம் போயிடும், அப்படி ஜூன் மாசம் போயிடும், அக்டோபர் மாசம் போயிடும், அப்படி இந்த மாசம் ஃபுல்லா நிரந்தரமா போயிடும், இவ்வளோ நடக்குது சொல்றாங்க. உங்க கவர்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு கொடுக்குதுங்களா? நீங்க ஜீவன் போதுன்னு அப்படியே இஷ்டத்துக்கும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்குறவங்களுக்கு சாப்பாடு கூட திராணி இல்லை கொடுக்கறதுக்கு. ஹல்லேலூயா. வயிறால சாப்பாடு கூட தேசத்தால முடியல. இதை ஒரு 2 மாசம் எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா போயிடும் சொல்றவங்களுக்கு ஜனங்களுக்கு போஷிக்கிறதுக்கு இருதயம் அரசாங்கத்துக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவு வேணாலும் வாங்கி போடலாம், ஆனால் பிள்ளைகளை, தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை, பசியோடு கூட இருக்கிற பிள்ளைகளை, பட்டினியோடு கூட இருக்கிறவங்களை ஆற்றி தேற்ற ஒருவரும் இல்லை. ஆமென். தேசம் பஞ்சத்தினால் பசினால் வாடுகிறது. ஆமென். இந்த வியாதியை எப்படி நீக்கலாம்னு தெரியும், ஆனா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒருவரையும் வெளியே வரவிடாதபடிக்கு இருக்க அதிகாரத்துக்கு அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். என்னால உங்களை போஷிக்க முடியாது, ஆனால் கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடைய ஜீவனை பாதுகாக்க கர்த்தராலே கூடும். உடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு இந்த நாளிலே அர்ப்பணிப்பீர்களானால், உடைய பிள்ளைகள் செய்த பாவத்துக்காக நீங்கள் அறிக்கையிட்டு செபிப்பீர்களானால், பலமுள்ள தாயார் இந்த நாளிலே நீங்கள் மாற கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை உதைக்கும் எந்த அறைக்கும். ஆமென். பார்வோனுக்கு அடிமையா இருக்கிற அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை, அவனுக்கும் அவன் தேசத்துல அடிமை பெண் இருக்கு, அந்த அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும். அது மாத்திரமல்ல, நீ எந்த ஜீவனெல்லாம் நீ விழுந்து நீ வணங்குனல
மாடு ஆடு கோழி எல்லாம் இதுதான் தெய்வம் தெய்வம்னு சொல்லி நீ கும்பிட்டல, என் பிள்ளைகளை நதியில போட்டு விழுங்க வைத்தல, என் பிள்ளைகளை நான் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, என் செல்ல பிள்ளை ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீ எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி என் பிள்ளை என்கிட்ட கதறி கேட்டபொழுது என் பிள்ளைக்கு நான் என்ன தெரியுமா நான் சொன்னேன்? வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஓ சந்ததி இவ்விதமா இருக்கும் என்று சொல்லி நீ எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, வடக்கு மேற்கும் தெற்கும் மேற்கும் எம்மட்டும் பார் நோக்கி பார், அது எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னேனே. ஆனாலும் என் பிள்ளைக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நீ அழித்து நதியில என்னுடைய ஆண் பிள்ளைகளை தலைச்சு பிள்ளைகள் எல்லாம் தூக்கி நீ நதியில எங்க போட்ட? மீனுக்கு போட்ட, தவளைக்கு போட்ட, சமுத்திரத்துல நதியில இருக்க பாம்புக்கு போட்ட. என் பிள்ளைகள் எல்லாம், என் குழந்தைகள் எல்லாம் காது மூக்கு சரித்து ஒவ்வொரு அவயங்களும் என்னுடையது என்னுடையது, அதோட சுவாசம் என்னுடையது, அதோட சரீரம் என்னுடையது. நான் உருவாக்கினேன், நான் உருவாக்கினது உன் ஜீவன்கள் எல்லாம் படித்து தின்னுபடியா நீ வைத்த உன் நம்பிக்கை உடைக்கிறேன் என்று சொல்லி நான் சிருஷ்டிப்பதன் மூலமா ஒரு சர்ப்பங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினாலே உன் ஜீவன்களை சாப்பிடும்படி என்னுடைய பிள்ளைகளை உன் ஜீவனுக்கு மாம்சமாய் அமே சரீரத்தை உணவாக்கி நீ கொடுத்தாய் அல்லவா? இன்றைக்கு உன் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் அது மாத்திரமல்ல, என்னன்னு சொல்ல, எகிப்து தேசத்துல இருக்க முதல் பேர் அனைத்தையும் உனக்கு இனிமே சந்தை சொல்ல முதல் பேர் ஒருத்தர் இருக்க கூடாது. அது மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களின் தலை அனைத்தையும் ஹல்லேலூயா நீ நம்பி இருக்கிற ஆடு மாடு கோழி என்று சொல்லி அது பொட்டு வைத்து பூ வைத்து இதுதான் எனக்கு தாய் என்று சொல்லி கும்பிடுகிறல, இதை நான் என்ன செய்யறேன்? ஓ மிருக ஜீவன்களின் தலை அனைத்தையும் சாகும் என்று உரைக்கிறார் என்று போய் சொல்லுன்னு சொல்லி மோசே மூலமாய் சொல்லுகிறார். தேவன் என்று சொல்லுகிறவன் ரெண்டு பேர் ஆம்பளுக்கு சண்டை போடும் போது சொல்லுவாங்க, சரியா ஆனார் நான் நெருங்கிலேறும் போதுன்னு சொல்லி என் ஆண்டவர் சொல்றாரு, நானே தேவன், என்ன என்று உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அவர் தேவன். ஹல்லேலூயா. சர்வமே நீ தேவனானால் நான் தேவன், என்னை என்று உனக்கு ஆடு மாடு கோழி தேவனே அல்ல, மீனோ பாம்போ வள்ளியோ பூரானோ இதெல்லாம் தெய்வம் அல்ல, மரமோ செடியோ இதெல்லாம் தெய்வம் அல்ல, சமுத்திரத்துல மச்சங்களோ ஆணோ பெண்ணோ உருவமோ தெய்வம் அல்ல, சர்ப்பமாய் இருக்கிற நான் தான் தெய்வம், என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று நீ சொல்லுவதை சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஹல்லேலூயா. இதை பார்த்து படித்தவர்களே புரிந்து கொள்ளுங்கள். க்ளோரி, தேவன் என்றால் அவர் சிருஷ்டித்தவர். ஆமென். சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், உன் நதி விழுங்கின என் பிள்ளைகள் எல்லாம் நதி விழுங்கினது அல்லவா? இன்றைக்கு மோசேயை கொண்டு ஆண்டவர் சொல்ற ஒரு பிள்ளையை ஆண்டவர் அந்த நாளில விட்டு வைத்தார். இதுக்குதான் தைரியமா போய் பார்வனுக்கு முன்பாக கை நீட்டி சொல்லி ஆண்டவர் சொல்றார், உனக்கு சந்ததி இல்ல, உன் நாமம் சொல்ல உனக்கு சந்ததி இருக்காது, உனக்கு அடிமையா இருக்க தலைப்பிள்ளை வரைக்கும் உன் மிருக ஜீவன் தலை சடைந்து சாவும் என்று போய் சொல்லு என்று சொல்லி மோசேயை கொண்டு அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நதி ஆண் பிள்ளையை விழுங்கி இருக்கலாம், அமேனுடைய பிள்ளைகள் செய்த பாவத்தினாலே நீங்கள் அழிந்து போயிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். உடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளில் ரத்தம் சிந்த கற்றுக்கொள்ளுங்கள், அழுது கண்ணீர் வடித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தை தெளித்து பிள்ளைகளை தாங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே என்று ஜெபிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன சொன்னா தெரியுங்களா? பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர்கள் எடுத்த பிறகு அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துடைய மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதல் பேரானவை பேராயிருக்கவை எல்லாம் அர்த்தம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதி செலுத்துவேன். நம்முடைய தேவன் யார்? நானே கர்த்தர், ஒருவரே, அவர் ஒருவரே தேவன், அவர் மட்டுமே தேவன், அவர் ஒருவரே தேவன், அவர் மாத்திரம்தான் ரத்தம் சிந்த முடியும், அவனால ரத்தம் சிந்த முடியாது. நம்மை ரத்தம் சிந்த வைப்பான், நம்முடைய ரத்தத்தை அவன் குடிப்பான், நம்ம ரத்தத்தை அவன் உறிஞ்ச கேட்பான். ஹல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்காக ரத்தத்தை சிந்தின தேவன், நமக்காக ரத்தத்தை கொடுத்த தேவன், நமக்காக ரத்தத்தையே அவர் குடிக்க கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. எதற்கு? ஜீவன் தருவதற்காக, எதற்கு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக.
ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செலுத்துவேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் என்றால் ஒருவர் தான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தின் தேவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே துரோகம் பண்ணின. ஏன் உனக்கு தேவர்கள் பேர் வைத்தது? ஏன் உனக்கு தேவர்கள் பேர் வைத்தது? தேவனுடைய சிங்காசனத்தை நீ இச்சித்தாய் அல்லவா? தேவனுடைய சிங்காசனத்தை இச்சிக்க முடியுமா? ஒரு பிள்ளை தாயை பார்த்து இச்சிக்க முடியுமா? ஒரு தகப்பன் தன் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து இச்சிக்க முடியுமா? தாறுமாறு, அருவருப்பு. எங்க நாம் அடங்கி இருக்க வேண்டுமோ, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். அவரே இச்சித்தோவானா விழ தள்ளப்பட்டு போவோம். சபிக்கப்பட்டவர்களா பூமியில கீழே தள்ளப்பட்டான். பாதாள பரியந்தம் விழுந்து போனான். ஹல்லேலூயா. அவன் தள்ளுண்டு போனவன். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் தேவர்கள் மேல் நான் நீதி செலுத்துவேன். எதற்கு? என் பிள்ளைகள்லாம் நதியில போட்டு சாகடிச்சல சரியான ஒரு நேரம் உண்டு. என்னைக்கு உடைய கணவனால, உடைய உறவினர்களால இதை காதலித்து திருமணம் செய்து இந்த ஜாதியால என்னை கொன்று போட்டாங்க, என் பிள்ளைகளை கொன்று அழித்தே போட்டாங்க, நசுக்கியே போட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மகளே, உனக்கு கர்த்தர் நிச்சயமா உன்னை எழுந்திருக்க பண்ணுவான். அந்த பாலத்தை ஜாதியில் அறியாதபடி நீ விழுந்து போயிருக்கலாம், இந்த குடும்பத்தில் நீ விழுந்து போயிருக்கலாம். அவருடைய ஆள் பலத்திலும் பணப்படத்திலும் மந்திர வித்தையினால் செய்வனினாலோ இதோ சர்ப்பத்தினுடைய பலத்தினாலோ உன் பிள்ளையை அழித்து போட்டிருக்கலாம், நசுக்கி போட்டிருக்கலாம், வாயை பேசாதபடி கட்டி போட்டிருக்கலாம். சகல கட்டுகளும் கட்டவிழ்கிற கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் அவரே. அல்லேலூயா. அவன் தேசத்துல பெருகாதபடிக்கு கட்டி போடலாம். நீ என்னதான் உபாயம் செய்யலாம், ஆனா கொன்று போடும்படி உயிரோடு வெளியே வரும்போது அங்கேயே கொண்டு போடுன்னு சொல்லலாம். அப்படியே வெளியே வந்தாலும் நதியில போட்டு கொண்டுடுன்னு ஆணையிடலாம். ஓ, உனக்கு ஒரு நாள் கட்டளை, உன் கட்டளைக்கு இவ்வளவு ஒரு பவர் இருக்குமானா, எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வமே உன்னை சிருஷ்டித்தவர் நான் அல்லவா? சர்வமே உன்னை உருவாக்கினவர் நீர் அல்லவா? சர்வமாய் இருக்கிற நீ இதோ என் பரம ஏரியிலே நீ எப்படி இருந்தாய் என்று நீ உன்னை நீயே நினைத்து பார்த்து கொண்டிருப்பாயானால், கொல்வாயானால் உனக்கே கண்ணீர் விடும். ஹல்லேலூயா. தேவனுக்கு சமானமாய் உன்னை அலங்கரித்த அலங்காரம் என்ன? நீ வரும்போதே வேத வாத்தியங்களும் சத்தங்களும் கீத வாக்கியங்களும் ஓடி எழுப்புற சத்தம் என்ன? உன மகிமையோடு கர்த்தர் வைத்ததற்கு காரணம் என்ன? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் என்றவர் லூசிபர் என்கிற மகா பிரதான தூதர்களில் ஒருவனா நீ இருந்தாய் அல்லவா? அல்லேலூயா. உன் அதிகாரத்தினாலே என் பிள்ளைகளை நீ அழித்து நீ சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை நதி விழுங்கும்படி நீ செய்யலாம். ஆனால் உன்னை அழிக்கும்படி நான் இருக்கிறேன் என்பதை இதோ சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இரத்தத்தின் மூலமா அமே நீ ஒரு நாளும் மறுபடியும் மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ மறுபடியும் பரலோக ராஜ்யத்தில் வரவே முடியாது. ஆனால் என் பிள்ளைகளை உன்னுடைய கிரியைகளினாலே நீ அழித்து இதோ எனக்கு விரோதமாய் மாற்றுகிறாய் அல்லவா? என் பிள்ளைகளுக்கு நித்தியத்திற்கு மன்னிப்பை நான் தருவேன். என் பிள்ளைகளை மன்னிக்கிற வரைக்கும் அவர்கள் தெரிந்து அறிந்து அறியாமல் பாவம் செய்தாலும் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன், நான் கிருபை செய்வேன். ஏன் தெரியுமா? இயேசு, இயேசப்பா, என் தேவனே, யெகோவா என்று கூப்பிடும் பொழுது, அப்பா நீங்க தான் மெய்யான தேவன் சொல்லும்போது அந்த கேட்கிற சத்தம், அந்த கேட்கிற சத்தத்தை கேட்டு உன் பிள்ளைக்கு நான் ஜீவனை கொடுப்பேன். ஆகார் வனாந்தரத்துல பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி தூரம் போய் உட்கார்ந்துட்டான். தாயே போய் உட்கார்ந்துட்டான். என் பிள்ளை சத்தத்தை கேட்க முடியாது. ஆனால் அவள் எகிப்தின் அடிமை பெண், எகிப்தில் இருக்க அடிமை பெண். அவள் சத்தத்தை கேட்ட தேவன் அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதை போலதான் எகிப்தில் இருக்க சர்ப்பத்தை வணங்கி இருந்தாலும் புறஜாதியாரா இருந்தாலும் அவர்கள் தேவனை நோக்கி அப்பா என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி எனக்கு விடுவீங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அவன் தேவனாய் இருக்கிறார். எகிப்தின் தேவர்கள் நீதி செலுத்துகிற கர்த்தர் எப்பொழுது வந்தா பஸ்கா ஆட்டுக்குடைய இரத்தத்தினாலே தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த ராத்திரியிலே பஸ்காவை ஆசரித்தார்களோ, அந்த குடும்பத்திலே வீட்டின் நிலை கால்களிலே யாரெல்லாம் ரத்தத்தை தெளித்தார்களோ அவருடைய வீடுகள் சங்கார தூதரால் அழிக்கப்படாதபடிக்கு காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்னைக்கு நதியிலே போட்டு சாகும்பொழுது நீ
எவ்வளோ சந்தோஷப்பட்டன. இனி பெருகவே மாட்டானுங்க, ஆண் பிள்ளையே இல்லை, விட்டு இருக்கிற பெண் பிள்ளையெல்லாம் எனக்கு தான், வயசுக்கு வரும், சந்தோஷமா உல்லாசமா வாழலாம். தேவனுடைய சந்ததியை கரைப்படுத்தும்படி இஸ்ரவேலிலே வேசியாய் ஒருத்தி இருக்கக்கூடாது பிரமாணத்தை அழிக்கும்படியா ஓட்டவுடைய திட்டத்தை என் கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. அவர் ரத்தம் பரிசுத்தமாக்கும், அவர் ரத்தம் விலையேறப்பட்டது, அவர் ரத்தம் மாசற்றது. நம்மோடு உடன்படிக்கை பண்ணின ரத்தம் அது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் பஸ்காவை ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார், ஆபி 14ஆம் தேதி அவர் சாயங்காலத்தில் அவர் மரித்தார் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. இது நிச்சயம். ஏனென்றால் இது சத்தியம். சத்தியம் நிச்சயமாய் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் தேவர்களை நீதி செலுத்துவேன் என்று சொல்லி பிறகு என்ன சொல்றார் தெரியுங்களா? நானே கர்த்தர். செஞ்சு முடிச்சுட்டா நான் தான். அல்லேலூயா. நான் சொன்னதை செஞ்சுட்டேன், நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி மனுஷனே சொல்லுவான். என் ஆண்டவருக்கு பேர் இன்னொரு பேர் தெரியுமா? நான் பழி வாங்குகிற தேவன், நான் எரிச்சலுள்ள தேவன், நான் பட்சிக்கிற அக்கினி என்று கர்த்தரும் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இந்த பலவான்களால எகிப்துடைய பார்வனை போல உடைய கணவனால, உடைய கணவனுடைய சொந்தங்களால, பந்தங்களால இதோ ஒருவேளை நீங்கள் அடிமைப்பட்டு நீங்கள் நசுங்கி போயிருக்கலாம். உடைய பிள்ளைகள் வாய் கட்டப்பட்டு வாய் திறக்காதபடிக்கு உடைய பிள்ளைகளை மந்திரத்தினால், சூனிய விதையினாலும், இதோ எகிப்தில் இருக்கிற மந்திர விதையினாலும் உடைய பிள்ளைடைய வாய் கட்டி போட்டிருக்கலாம். இனி என்னுடைய சாதியிலே நீ அழித்தபடினாலே உன்னை கொண்டு போடு பழிக்கு பழிக்கு பார்வான் தீர்த்திருக்கலாம். எந்த பழியும் என்றைக்கும் பழியாயிருக்காது. அந்த பழியை உடைக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நியாய பிரமாணத்தின் சாபத்தை அவர் உடைத்தார் என்று கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டிருக்கிறதே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை விடுவித்தார், நீங்களாக்கி விட்டார் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? எந்த சாபத்தை உடைக்க அவராலே முடியும், எந்த பாவத்தையும் மன்னிக்க அவராலே கூடும் என்பதை இந்த நாளிலே விசுவாசித்து பிள்ளைகளை இனி மீந்திருக்கிற உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும்படி கிறிஸ்தவர்களாயிருக்கிற நீங்கள், அல்லேலூயா, பிரஜாதியாயிருக்கிற நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். கர்த்தரே மெய்யான தேவன். பிரஜாதியாயிருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், பிதாவாகிய தேவனே மெய்யான தேவன், யெகோவா ஒருவரே மெய்யான தேவன். ஏனென்றால் அவரை அப்பப்ப மாறுகிற தேவனே கிடையாது. எப்பொழுதும் சிங்காசனத்தில் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் உருவமோ, அவர் ஊர் பிராணியாகவோ இருக்கிற தேவன் அல்ல. நானே கர்த்தர் என்று என் கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். உங்களுடைய ஜீவனுக்காக பயந்து நடுங்குகிறீர்களோ? உங்க வீட்டுக்குள்ள இருந்து கதவெல்லாம் அடைத்துக் கொண்டா எனக்கு வராது என்று நம்பிக்கையில இருக்கிறீர்களோ? இல்ல, கர்த்தரே நம்பிக்கை, அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே தீர்க்காசை தரும். அவரே ஜீவன், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதகர் சுற்றியே ஜீவ வழி, பரிசுத்த ஆவியானவரே பரிபூரணம். 7ஆம் நாளாகிய இந்த நாளிலே, ஓய்வு நாளிலே அமர்ந்து அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுடைய குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த மறுத்து வச்சிருக்கிற குடும்பங்களை அவர் நன்மை செய்தார், தழைக்கும்படி அவர் செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைக்கு, பார்வனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத மோசேயுடைய தாய் தேவனுடைய கட்டளைக்கு பயந்து தங்களை 3 மாதம் தன் பலத்திலே அவர் மறைத்து வைத்தார் என்றார். இத்தனை காலம் தேவனுடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட்ட உங்க பிள்ளைகளை இனி பாதுகாக்க வேண்டும் என்றால் நாணர் பெட்டியில இந்த நாளில் உருவாக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியில வைத்த 10 கற்பனைகளை ஒருவன் அழிக்க முடியாது, பிரமாணத்தை ஒருவரால் அழிக்க முடியாது. அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதற்காகவே ரத்தம் சிந்தின கர்த்தர் மறுபடியும் பிரமாணத்தை ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் அவர் மறுபடியும் நிறைவேற்றுவார். எழுதுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நிர்மூலமானவரை கட்டுகிறவர், பாழானதை பயிரிடமாக்குகிற கர்த்தர். இந்த நாளில்
நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்ட காலம் இப்படியே இருக்காது. இன்னும் அநேக காலங்கள் நான் பரீட்சித்துக் கொள்ளலாம், இன்னும் 5 வருஷம் பொறுத்து பார்த்துக் கொள்ளலாம், இல்ல 2 வருஷத்துக்கு பிறகு ஊழியம் செய்ய வரலாம். இல்ல இல்ல, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென். இஸ்ரவேலுக்கு ஒரு காலம் இருக்குல்ல, அவங்களும் ரட்சிக்கப்படணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதவு அடைக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு தேவன் நீங்க கண்டு கொண்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஆண்டவர் விட மாட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு வாசல் ஆண்டவர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில நீங்க வேற புறஜாதியாக இருக்கலாம், நீங்க நல்ல இருதயம் உடையவர்களால் தேவனுடைய நீதியிலே வாழ்வுள்ள அநேகர் உண்டு. அநேக நன்மை செய்வர்கள் ஏராளம் உண்டு. எல்லாரும் அவருடைய கிரியினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே தன் பிள்ளைகள் மேல, தன் குடும்பத்தின் மீது அன்பும் பாசமும் இரக்கம், ஏழைகளுக்கு உதவி செய்கிற இரக்க குணமும் உண்டு. ஆனால் இவரே தேவன் என்று சொல்லும் பொழுதுதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இவரே மெய்யான தேவன் என்று சொல்லும் பொழுது உங்களை அழித்து விடுகிற உக்கிர கோபத்தை அவன் உங்களுக்கு தூண்டி விடுகிறான் என்று புரிந்து கொண்டு, இல்ல இல்ல, என் சுபாவம் நன்மையான சுபாவமா, கிறிஸ்துவின் சுபாவமா, அன்புள்ள சுபாவமா எப்பொழுது இருக்கும் என்று நீங்கள் இருப்பீர்களானால் மெய்யாகவே தேவன் ஒருவரே. அன்பு மாத்திரம்தான் அவருக்கு தெரியும், அடிக்க பழிவாங்க அவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அன்புள்ள இருதயம் உள்ளவர்கள் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இனிமேலும் வைராக்கியமாயிருந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? போகிற இடம் நித்தியத்திற்கும் நிரந்தரமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும். அநேக குடும்பத்துல சண்டைகள், அநேக வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், அநேக குடும்பத்துக்குள்ள கிறிஸ்தவ பிள்ளைகளை இதோ அழிப்பதற்கு சாத்தான் கட்டவிழ்த்து குடும்பத்தை தாறுமாறாக்கி பிரச்சனைகளை உண்டு பண்ணி அநேக கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள மாம்ச ஈச்சைகள், அநேக குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு மூட்டப்பட்ட அறைக்குள்ள விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஆமென், கர்த்தருக்கு பயப்படாதபடி இன்னும் வீட்டுக்குள்ள இருக்கிற கரைகள், அசுத்தங்கள், அக்கிரமங்கள் கட்டவிழ்த்து நாளில் பயப்படாதபடிக்கு ஆமென், வேதனையும் கூக்குரலும் புலமும் நாளிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்ப்பம் உங்களை எடுத்துக்கொண்டு போக இதோ உள்ள இருக்கிறான். உடைய பிள்ளைகளை அழிக்கும்படி தாறுமாறாய் நடக்கும்படி கிரியை செய்து கொண்டிருக்கான். உணர்ந்து சமாதானத்தை தேடுங்க. ஏசாயா 48:18 சொல்லு, ஆயிரம் கற்பனைகளை கடைபிடித்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானத்தை நதி போலும் நீதி சமுத்திரத்தை போலும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக தாழ்த்தி காட்டுக்கூடிய ரத்தத்தை ஒரு பிள்ளைகள் மீது வீடுகள் மீது தெளித்து உள்ளே வேசித்தனங்களும் ஆமென் அநீதியின் ஆயுதங்கள் அவருடைய சரீரத்தை பாவத்துக்கு கட்டவிழ்த்து விடாதபடிக்கு, சரீர இச்சைகளினாலே அசுத்தத்தின் காமவிகாரத்தை கட்டவிழ்த்து தேசத்தை நாசப்படுத்தாதபடிக்கு, இச்சைகளை உண்டாக்குகிறவரின் ஆண்டவர் அல்ல, அது சர்ப்பம். அது சர்ப்பத்தினால் வந்த பாவம். அந்த பாவத்தை விட்டு மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் சந்த சரீரத்தை, அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக மாறி அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை ஒரு சர்ப்பமும் ஒரு கோவிலும் நெருங்காதபடிக்கு இந்த நாளிலே உங்க குடும்பத்தை அவர் பொறுப்பெடுப்பா, உடைய பிள்ளைகளை மாற்றுவா. இந்த குடும்பத்துல வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த நேரத்துல வேதத்தை எடுத்து வாசித்து நீங்க இந்த கோவிட்லாம் போயிட்டு வெளியே வரும்போது நீங்கள் ஒரு ஊழியக்காரா, வல்லமை வரங்கள் பெற்ற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரா, அவன் இந்த தேசத்தை சுத்திகரிக்கிற வல்லவனாய் கர்த்தர் உன்னை மாற்றி உங்களை வெளியே கொண்டு வருவா. நோவா வெளியே வரும்போது நீதிமானாய் வந்தார், இன்னும் பலப்பட்டவராய் வந்தார். வெளியே வந்து அவர் பாவம் செய்யவில்லை, பரிசுத்தமாய் அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் வெளியே வந்த பிறகு என்ன செய்தார்கள்? காமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நோவாவை போல அவருடைய பிள்ளைகள் இல்லையே. அவன் சீர்கெட்டவனாக ஆமென் அருவருக்கத்தக்க பாவத்திலே அவன் செய்தான். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் இருக்க முடியுமா? ஆமென். பேழைக்குள்ள இருந்து கோவிட் வெளியே போயிட்ட பிறகு வெளியே வருகிற நாம் காமை போல இருக்க கூடாது, நோவாவை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமானை போல இருக்க வேண்டும். இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் காமை போல வளர்க்காதபடி ஒருவேளை அவன் காமை போல இந்த நாளில் சீரழிந்திருந்தாலும் நீங்க தேவ சமூகத்தை சொபித்து உங்க பிள்ளைகளை சுத்திகரிக்க உடைய ஜெபம் வெளியேற பெற்றது. இந்த நாளிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை உடைய வீடுகள் மீது தெளிக்கப்படுவதாக. கண்களை மூடி நாம் செபிப்போம். எபிரேய ஸ்திரீகளை போல நல்ல தாயார் மாற கற்றுக்கொள்ளுங்கள். அரசாங்கம் போடுகிற அதிகாரத்தை விட கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்வீர்களா?
உடைய குடும்பம் என்றென்றைக்கும் பாதுகாக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில கூட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தாயும் ஒரு சகோதரியும் என் கர்த்தர் எபேசியரை போல ஆவியிலே பலமுள்ளவர்களாய் நீ மாற்றுவீராக. உடைய சந்ததியை உருவாக்குகிற பலமுள்ளவர்களாய் ஒவ்வொரு மாற்றுவீராக. ஆண்டவரே உடைய கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகள் மீது பஸ்கா ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தை ஆட்டுக்குட்டியானவரே இறங்குவீராக. ஒரு ரத்தத்தை தெளிக்கிறோம். மரண பயத்திலும் வேதனையும் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் தெளிப்பீராக. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. ஒவ்வொரு குழந்தைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன். கருவில இருந்து வெளியே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் எல்லார் மீதும் ரத்தத்தை தெளிக்கிறேன். செய்த குற்றங்களை அறிக்கையிட்டு சுத்திகரிக்கும்படியா கர்த்தருடைய ரத்தம் ஊற்றப்படுவதாக. சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவீராக. கடின இருதயத்தோடு கூட உலக காரியத்தை யோசிக்காதபடிக்கு மாம்ச சிந்தை மரணம் என்பதை உணர்ந்து என் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உன்னதத்தின் பலனால் நிரப்புவீராக. பலமுள்ளவர்களாய் இந்த கோவிட் முடிந்த பிறகு வெளியே வரும்போது ஆண்டவரே நீதி உள்ள பிள்ளைகளால் வெளியே வரும்படி நீ செய்வீராக. வீட்டுக்குள்ள அடைப்பட்டிருக்கிற வேலையிலும் கூட காமை போல பாவத்தை பெருகாதபடிக்கு சபிக்கப்பட்டவர்களாய் மாறி போகாதபடிக்கு என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்கள் இருப்பதாக. எந்த தவறையும் செய்து விடாதபடிக்கு எப்பொழுதும் பாதுகாக்கிற கர்த்தர் உடைய கண்கள் அவருடைய சூழ்ந்துகள் வேணுமாய் ஜெபிக்க. சர்ப்பத்தின் வல்லமைகள் பிள்ளைகள் நசுக்கி போடாதபடிக்கு எந்தெந்த பிள்ளைகள் பாவம் செய்திருக்கிறதோ நியாய தீர்ப்புக்கு எதுவாய் இருக்கிறதோ கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தர் இரக்கமாய் இருப்பீராக. இன்னும் கொஞ்சம் காலம் கொடுப்பீராக. நிச்சயத்தை என் ஆண்டவர் அப்பா நீ தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆனால் நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து ஒவ்வொருடைய கட்டளையை கீழ்ப்படிது கிறிஸ்தவர்களும் புறஜாதியாரும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி மனுஷருக்கு நீ தந்த கட்டளை கீழ்ப்படிது நம்ம நோக்கி பார்ப்பார்களாக. நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீ ஜீவன் தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை நோக்கி ஆண்டவரை கதறுகிறவர்களுக்கு தாயும் தகப்பனுமாய் உதவி செய்வீராக. இந்த பசியிலும் பட்டிலும் எத்தனை குழந்தைகள் அனாதையாய் தாய் தகப்பனை எழுந்து திக்கற்ற பிள்ளைகளாய் போயிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா நீ காத்துக் கொள்வீராக. அவளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் நீ ஆண்டு சுமந்து கொள்வீராக. குழந்தைகளை இந்த கோவில் நெருங்காதபடிக்கு இந்த பிள்ளைகளை குற்றமற்ற ரத்தம் ஆண்டவரே சுமத்தப்பட்ட அந்த ரத்தத்துக்கு ஆண்டவரே இந்த பாடு வேதனை வராதபடிக்கு ஒவ்வொரு குழந்தையும் தாங்கிக் கொள்வீராக. இந்த கொரோனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி தருவீராக. வரனை கொடுப்பீராக. ஆற்றலை கொடுப்பீராக. அந்த பிள்ளைகளை தாங்கிக் கொள்வார்களா. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களால் மாறுவார்களாக. ஆண்டவரே தன்னால் இருந்து இயன்ற உதவியை இந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவரே நன்மை செய்ய வேண்டும் என்ற இருதயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தான் உண்டு தன் குடும்பம் உண்டு பிள்ளைகள் உண்டு என்று இராதபடிக்கு புறஜாதியார் எல்லாம் இந்த நேரத்தில் உதவி செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உதவி செய்வதற்கு ஏற்ற நல்ல இருதயம் ஆண்டவரே உதாரணத்துமாய் கொடுத்து பிள்ளைகளை தாங்குகிறவர்களா. குழந்தைகளை அனாதையாக விடப்பட்ட பிள்ளைகளை தாங்குகிறவர்களா. ஆண்டவரே உறவினர்களை விசாரிக்கிறவர்களா. தாய் தகப்பனை ஆதரிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. இருதயம் அன்புள்ள இருதயம் அவர்களுக்குள்ளாக ஊற்றப்படுவதாக. ஜீவனுள்ள தேவன் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தர் தாங்கிக் கொள்வீராக. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் ரத்தத்தை தெளிக்க எலும்புகள் நரம்புகள் தசைகள் எல்லாவற்றின் மீதும் என் கர்த்தருடைய ரத்தத்தை குழந்தைகள் மீது தெளிக்க. ஆண்டவரே அந்த பிள்ளையுடைய சுவாசம் என் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் ஆண்டவர் நீர் ஆண்டவர் கிருபை செய்வீராக. எவன் மேல் கிருபையாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன்னு சொல்லிறேன். ஒவ்வொரு குழந்தைகள் மீது கிருபையாய் இருப்பீராக. நீ பரிதாபம் கொள்வீராக. இந்த ஜனத்தின் மீது பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே என்று மோசேயை ஜெபித்த போது தேவனின் மனஸ்தாபப்பட்டு இறங்கினி. ஆண்டவரே இறங்கும், இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்பா. கர்த்தர் கிருபையை தருவீராக. ஒரு பொல்லாங்கன் தொடாதபடி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட வேசித்தனத்திற்கும் உபசாரத்திற்கும் அழைக்கிற பொல்லாத காமவெறி பிடித்த நாய்களை என் கர்த்தர் சுட்டரித்து போடுவீராக. எரியட்டும் தேசத்தில் இந்த பாவம் எரியட்டும். தேசத்தை விட்டு இந்த பாவம் போகட்டும். ஆண்டவரே பாதாளத்தில் போவதாக நிர்மலமாவதாக. என் தேசத்தை சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தை சுத்திகரிப்பீராக. கிறிஸ்தவ குடும்பங்களை கர்த்தர் நீதாமே தொடுவீராக. ஒவ்வொரு சத்தியத்தை உணர்ந்து இனி உண்மையாய் உமக்கு முன்பாக நிற்பார்களாக. வெளியே வரும்போது மறுபடியுமா தேவனுடைய மறித்த டேட்டையும் நாளையும் ஆண்டவரே ஒன்றையும் மாற்றாதபடி
கர்த்தர் நாளில் உண்மையுள்ளவர்களாய் அர்ப்பணிப்பார்களாக, உண்மையுள்ளவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தருடைய கிருபை குழந்தைகளை தாங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகள் மீது ரத்தத்தை தெளிக்க, வியாதி உள்ள பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்க. ஆண்டவரே, எந்த வியாதி பலவீனத்தில் இருந்தாலும், மரிக்கிற தலைவர தருவாயில் இருந்தாலும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனுடைய கரம் இறங்குவதாக. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும்படி, ஆக்சிஜன் போகிறவர்கள் எல்லாம் ஆக்சிஜன் பிடிக்கி சாகடிக்கிற அதிகாரம் ஒரு டாக்டர்களுக்கும் இருக்கக்கூடாது. அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களை சாகடிக்க கூடாது. அப்படிப்பட்ட நேரத்தில் சாத்தான் அவருடைய சுவாசத்தை பிடுங்குகிறானே, ஜீவனை எடுக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. நீ மரணத்தை செய்தவர், நீ பாதாளத்தை வென்றவர். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவீராக. தேசத்தில் பிள்ளைகளை நசுக்குகிற, சாகடிக்கிற, மரணத்தை கொண்டு வந்து பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற சர்ப்பத்தை என்னால் கொன்றுபடுவீராக. எகிப்தின் தேவனுமே நீதி செலுத்துவீராக. நானே கர்த்தர் என்று சொல்லிடு. ஒவ்வொரு பிள்ளைகளும் பிழைத்துக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தால் பிழைத்துக் கொள்வார்களாக. எல்லா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகளும் காத்துக் கொள்வீராக. அப்பா, இந்த கோவிட் இல்ல, மற்ற வியாதினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த வியாதி முக்களை தாங்க முடியாது. என் கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த குழந்தைகளை சுற்றிடுமார் தேவ தூதர்களை நிறுத்துவீராக. அக்கினிமயமான தேவனுடைய கரம் பிள்ளைகளை பாதுகாத்து விடுமான்னு சொல்லிக்க. எந்த ஒரு கோலும் காப்பும் ஆண்டவரே நெருங்காதபடிக்கு, இந்த வைரஸ் கிருமியை அழிப்பீராக. குழந்தைகளை நெருங்காதபடிக்கு தேவனுடைய கரம், பலத்த கரம் சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நீ கிருபை செய்வீராக. ஒவ்வொரு ராஜ்யத்தை செய்வீராக. மரண பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மரண பயம் நீங்கட்டும். சரீரை சுகமாய் ஆரோக்கியமாய் கர்த்தரை வைப்பீராக, காத்துக் கொள்வீராக. தேவனுடைய பயமும் தேவனை அறிகிற அறிவு மாத்திரம் நாளில் பெறுவார்களாக. திக்கற்றவளாய், அநாதியாய், பசியும் பட்டினியுமாய், தேவனுடைய விதவியாய், திக்கற்றவளாய், ஆண்டவரே, தன் கண்முன்னே தன் கணவரை இழந்து துடிக்கிற ஆண்டவரே சகோதரிகளுடைய ஒவ்வொரு வேதனையும் நீர் அறிந்திருக்கிறீரே. என் தேவனை தாங்கிக் கொள்க. இவர்களுக்கு பணமோ பலமோ எதுவும் ஆதரவு தெரியாது. ஆண்டவர் நீதாமை வழி காட்டுவீராக. நீ தேவனை தூஷிக்காது படிக்க. இந்த வேதனை பார்த்து இன்னும் பல்லை கடித்து நரவென்று கடித்து தேவனை தூஷித்து விடாது படிக்க. சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தரை பார்த்து, நான் பாவம் செய்தேன், நீதியுள்ள தேவன் நீர், நானும் என் ஜனமும் துன்மார்க்க, கர்த்தர் நீதியுள்ளவர், எனக்கு இறங்கும் என்று சொல்லி எப்பேற்பட்டவர் உம்மை நோக்கி அவர் கூப்பிட்டாலும் கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆக்சிஜனுக்காக போராடுகிற ஒவ்வொரு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. சுவாசிக்க முடியாதபடிக்கு வேதனையோடு கூட எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸ்ல, அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் மரணம் கெஞ்சுகிறார்களே, இறங்கும் ஆண்டவரே. அப்பா, அவருடைய வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். அவர்களுக்காக சமூகத்தில் இருக்கிறேன் என் தேவன் நீர் இறங்குவீராக. விசுவாசம் அவர்களுக்குள்ளாக திரும்ப வருவதாக. எழுந்து உமக்கு சாட்சியாய் நிற்பார்களாக. நீர் ஒருவரே மெய்யான தேவன், என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லும்படி என் தேவன் நிற்க வைப்பீராக. பாவங்களை மன்னிப்பீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கோவிட் நெருங்காதபடிக்கு என் தேவனுடைய பலமும் ஞானமும் இன்னும் அதிகமாய் நிரம்பட்டும். ஒவ்வொரு நீ காத்துக் கொள்வீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே, நீ இறங்கி உடைய பிள்ளைகளை நீ மீட்டுக் கொள்வீராக. பலப்படுத்தும் காத்துக்காலும் ஆட்டுக்கூடிய ரத்தம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக தெளிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகள் மீது தெளிக்கிறேன். வயதானவர்கள் மீது தெளிக்கிறேன். பலவீனமானவர்கள் மீது தெளிக்கிறேன். கர்த்தருடைய கரம் நீரே அடைக்கலமாய் கோட்டையுமாய் இருந்து பாதுகாத்து கொண்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். ஜீவனை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஜபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.